الحمد لله الذي خص عباده الأخيار بتوفيق من توجه لله الوقار، وعلى آله الأطهار، ومها من قلوبهم ظلمة سوى فحب الأغيار. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن للمتقين مفازا حدائق وأعنابا وقوائب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: حفت الجنة بالمكارم وحفت النار بالشهوات. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதி முத்திரையாக அனுப்பப்பட்ட எங்கள் நாயகம் முஹம்மது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தபா தாபியீங்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தாலாவுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றத்தையும் அல்லாஹ் சொரிந்தல்வானாக. நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய யௌமுல் ஜும்ஆவுடைய நாள்ல ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோட அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடத்தில் அவன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லோரும் ஜெயம் பெறுவீர்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இந்த உலகத்துல என்னென்ன விடயங்கள் எல்லாம் எடுத்து நடந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய சொர்க்கம், இன்பகரமான வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை ஏவிருக்கிறானோ அப்படியான விடயங்களை எடுத்து நடக்குமாறும், இன்னும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகுவோமோ, அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயத்தை, அல்லாஹ் தடுத்த பாவமான விடயங்களை செய்தால் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை விலக்கி ஒதுக்கி ஹராம் என்று எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து விலகி கொள்ளுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து கொள்கிற அன்புக்குரியவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உன்னதமான ஒரு மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்து ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக, படைப்புகளிலே சிறந்த ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உலகத்திலேயே செய்திருக்கிறான். உலகத்துல ஒரு மனிதன் 40 வருடம் வாழ்கிறார், 50 வருடம் வாழ்கிறார். உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டி அல்ல, ஆகிரத்துக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டி, ஆகிரத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி நிறைய நல்ல அமல்களை, நிறைய வணக்க வழிபாடுகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அது தொழுகையாக இருக்கலாம், ரமலானுடைய காலங்கள்ல பிடிக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய காலங்கள்ல செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம். என்ன விடயங்கள் இருந்தாலும் அந்த விடயங்கள் எல்லாமே அது ஆகிரத்துக்காக வேண்டியிருக்க வேண்டும், ஆகிரத்துக்காக வேண்டியிருக்க வேண்டும். ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்கிறாரு, அவன் ஹாஜி என்ற பட்டம் கிடைப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யக்கூடாது. அந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த தக்வாவை நான் அடைகிறேனா என்று ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்க வேண்டும். தக்வா என்ற அந்த கட்டி சாதனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. குர்ஆன் பேசுகிறது. யாருக்காக வேண்டியும் இல்லை ஹஜ்ஜி, தொழுகை யாருக்காக வேண்டியும் இல்லை, அல்லாஹ் பார்க்கிறான். நோன்பு யாருக்காக வேண்டியும் அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி ஏராளமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் என்ன விரும்புகிறானா? இதான் கேள்வி, இதான் கேள்வி. அல்லாஹ் என்ன விரும்புகிறானா? 40 வருடம் முன் சஃப்ல வந்து ஜமாத்து தொழுவ தவறல்ல, தொழுகிறாரு. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு வருடம் வசதி இறக்கி ஹஜ்ஜி செய்கிறார், நல்ல விடயம். ரமலானுடைய காலங்கள்ல ஒரு நோன்பையும் விரல்ல பிடிக்கிறாரு. வருடம் ஜகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கிறாரு, சதக்கா செய்யறாரு, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, நல்ல மனிதனாக வாழ்றாரு. ஆனா இவர் அல்லாஹ் விரும்புகிறானா? இவர் அல்லாஹ் நேசம் கொள்கிறானா? இவரை அல்லாஹ் அன்பு வைக்கிறானா? இவருடைய பொருத்தம் கிடைக்குதா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த மனிதனை கிடைக்குதா? சொர்க்கம் கிடைக்குதா என்பதை ஒவ்வொருத்தரும் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தான் ஆரம்பம். பாடசாலையில் ஆசிரியர் மாணவர்கள் மீது அன்பு கொள்றாரு, அது வெளிப்படையாக விளங்குது. மதரசாவுல ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிஸ் மாணவர்கள் மீது அன்பு கொள்றாரு, வெளிப்படையாக விளங்குது. ஒரு தாய், ஒரு தந்தை மகள் மீது, மூத்த மகள், இளைய மகள், நடுத்தரமான மகள் அப்படின்னு சொல்லி மகள் மேல அன்பு வைக்கிறாங்க. உலகத்தை படைச்சவன் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலத்துடைய ரப்பவன், அவனுக்கு தான் புகழ் சொந்தம். ஆலமண்டா என்ன? ஆலமண்டா என்ன? அல்லாஹ்வை தவிர உண்டான அனைத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரே பேர் ஆலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலம் அவன். ஆலத்துக்கே உபதேசம் அல் குர்ஆன். குர்ஆன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் குர்ஆன், மூமின்களுக்கு மட்டும்தான் குர்ஆன், தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் குர்ஆன், நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் குர்ஆன் இல்ல. பார்லமெண்டத்திலையும் பேசலாம் குர்ஆன், பாடசாலைகளையும் பேசலாம் குர்ஆன், வீதிகளையும் பேசலாம் குர்ஆன், பொதுமக்களை குர்ஆன பேசலாம். தாயிஃபுடைய மைதானம், அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க சூரா வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அதராக மத்தாரிக் அந்நஜ்முஸ் ஸாகிப். முழு மனித சமூகத்துடைய படைப்புடைய ஆரம்பத்தை பேசின சூரா தாயிஃபுடைய மைதானம்.
சுபஹான் அல்லாஹ். கல்லு மட்டும்தான் அங்க இருக்கு, இவர் ஒன்றும் இல்லை. கல்லு மட்டும்தான் பெரிய பெரிய கல். அது ஓதினதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எறி விழுந்துச்சு. எல்லாரும் அறிஞ்சாங்க, காஃபிர்கள், இஸ்லாம் சொல்லாதவர்கள். கண்ணியமான சீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், அவர்கள் போட்டிருந்த பாதனையில அப்படியோ ரத்தம் ஓடிக்கொண்டு வந்து அந்த காலோட அந்த பாதனை ஒட்டி பிடிச்சிது ரத்தம். அப்படி எறி விழுந்துச்சு. ஓதினாங்க சூராவ. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். ஆலத்துக்கு உபதேசம் குர்ஆன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்தவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பறவைகள், மிருகங்கள், ஊர்வனைகள், ஜின்கள், மனிதர்கள், எல்லாருக்கும் ரஹ்மத்தாக வந்தவங்க அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் ஆலத்துடைய ரப்பு. அவன் எங்களை விரும்பணுமா? நான் என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது விடயம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க அனைவர்களும். நான் தொழக்கூடிய தொழுகை, நான் பார்க்கக்கூடிய பார்வை, சிந்திக்கக்கூடிய சிந்தனை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய பிசினஸ், என்னுடைய ஹஜ், என்னுடைய எல்லாம் அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது தக்வாவோடு இருக்க வேண்டும். வேற எந்த நோக்கம் இருக்க கூடாது. எப்பொழுதோ ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகள்ல தக்வா ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுமோ, அப்ப இஹ்லாஸ் வந்துவிடும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற எண்ணம் வந்துவிடும். எப்ப தக்வா வந்து இஹ்லாஸ் வந்து விடுகிறதோ, அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்குரிய அமலாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கொண்டு விடும். எந்த சந்தேகமும் கிடையாது. முதலாவது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், முதலாவது நான் யாரை விரும்புகிறேன் தெரியுமா? யார நேசம் கொள்கிறேன் தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அலிஃப் லாம் மீம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். எல்லாருக்கும் வழிகாட்டுது குர்ஆன். ஓதுறாங்க. 30 ஜுஸை ஓதி முடிஞ்சு. மாஷா அல்லாஹ். ஒரு மாசத்தால, ஒரு கிழமையால, 2 கிழமையால எல்லாரும் ஓதலாம் குர்ஆன. அந்த குர்ஆன் உனக்கு நேர் வழிகாட்டுதா? அதை சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் ஓதலாம் குர்ஆன். குர்ஆன் யாருக்கு நேர் வழிகாட்டும் என்று பேசி தெரியுமா? சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனம். எல்லாரும் குர்ஆன் நேர் வழிகாட்டாது. ரமலானுடைய மாதங்கள்ல எல்லாரும் ஓதுறாங்க குர்ஆன். ரமலானுடைய காலங்கள் இல்ல, எல்லா மதத்திலையும் இப்ப அல்லாஹ்வுடைய உதவியால எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலையும், எல்லா இடங்களிலும் அல் குர்ஆன் ஓதத்தான் வேணும். அந்த குர்ஆன் நேர் வழிகாட்டுதா எங்களுக்கு? ஹுதல் லில் முத்தகீன். சந்தேகமில்லாத புத்தகம் அது. அல்லாஹ்வுடைய கலாம். இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ்வுடைய பேச்சு உண்மையானது. இது யாருக்கு நேர் வழிகாட்டும் தெரியுமா? ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்த அடியார்களுக்கு தான் நேர் வழிகாட்டும். கண்ணியமானவர்கள், இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காட்டுவாங்க, அத்தக்வா ஹுவர் ரூஹு அமாலு ஸாலிஹா. ஒரு அமல் இபாதத்துடைய, ஒரு வணக்கம் இபாதத்துடைய ஒரு மூளையே தக்வா. அத்தக்வா ஹுவர் ரூஹு அமாலு ஸாலிஹா. எல்லா அமல்களுடைய, எல்லா இபாதத்துக்களுடைய ஆரம்பம் தக்வா. ஃபைதா அமலானி தக்வா. அமல் இபாதத்துல தக்வா கலந்து போகுமாக இருந்தா, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க, கல் ஜஸதில் லதி லா ரூஹ ஃபீ. உடம்பில் உயிர் இல்ல. என்னடே? கல் ஜஸதில் லதி லா ரூஹ ஃபீ.
தக்குவாவோட செய்யப்படாத அமல் இப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கள் அனைவருடைய அமல்களை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசா மௌத்தாயிட்டாரு, ஜனாசா மௌத்தாயிட்டாரு. உடம்பு கட்டில்லையே அந்த ரூ 7 வானங்களுக்கு மேலால் செல்கிறது. ரூ கட்டில்லையே உடம்பு 7 வானங்களுக்கு மேலால் செல்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட தயாராகிறாங்களோ மேல போன உயிர் அப்படியோ வந்து உடம்புல கனெக்ஷன் ஆகுது. கண்ணியமானவர்களே, அது வேறு தலைப்பு. இப்ப குளிப்பாட்டி கஃன் செஞ்சு எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால தொழுகையெல்லாம் முடிஞ்சு அடக்கம் செய்ய போறதுக்குள்ளேயே அந்த ஜனாசா சொர்க்கத்துடைய இன்பத்தை பார்த்துட்டு, சொர்க்கத்துடைய இன்பத்தை கண்டுட்டு சும்மா இருக்குமா? என்ன அவசரமாக கொண்டு செல்லுங்க, புகாரியுடைய ஹதீஸ். என்ன அவசரமாக எடுத்து செல்லுங்க, அவசரமாக அடக்குங்க. கண்ணியமான சீதேவிகளே, இமாம் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க, உடம்புல இருந்து உயிர் கலட்டப்பட்டதுக்கு சமம். தொழுகிறாரு, நோன்பு பிடிக்கிறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா ஒரு ஜடம், ஒரு மையத்துல அமைச்சு தக்குவா இல்லை. அதான் பார்க்கணும், இவன் பார்க்கணும். தொழுகிற எல்லாரும் பார்க்கிற, நோன்பு பிடிக்க எல்லாரும் பார்க்கணும். நோம்பாளி என்று சொல்லணும். இது ஹாஜியார், சேவதிக்கார், செல்வந்தன். அல்லாஹ்வுக்கு அவன் சில இஹ்லாஸோட செலவழிங்க. கண்ணியமானவர், தக்வாவோட செலவழிங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்படுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுல இருக்கிறாங்க. ரோம்ல இருந்து, ரோம் நாட்டு சிரியாவுல இருந்து 2 பேரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்தாங்க. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. காலஞ்ச வைங்க, காலஞ்ச வச்சு கவனமா கேளுங்க. மதீனாவுல இருக்கிறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரோம்ல இருந்து கலீஃபாவை சந்திப்பதற்காக வேண்டி 2 பேர் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்குள்ள வந்து கேட்டாங்க, கலீஃபாவுடைய வீடு எங்க இருக்கு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலீஃபாவுடைய வீடு எங்க இருக்கு? எல்லாரும் சொன்னாங்க, அந்த குடிசைதான் அவங்களுடைய வீடு, அந்த குடிசைதான் அவங்களுடைய வீடு. வந்தவங்க கேட்டாங்க, நான் கேட்டது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு வீடு, நீங்க ஏழை உமருடைய வீட்டை காட்டுறீங்களே? கண்ணியமானவர்களே, எல்லாரும் சொன்னாங்க, அதான் அவங்களுடைய வீடு, கலீஃபாவுடைய வீடு அதான். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு முன்னால் தாப்பையும் இல்ல, சாக்கால தொங்க போட்டு கொண்டிருந்துச்சு முன் கதவு. எப்படி வாழ்ந்தாங்க? சுப்ஹானல்லாஹ். கலீஃபா எப்படி வாழ்ந்தாங்க? கற்பனை செய்ய முடியுமா? இதெல்லாம் பகல் காலம் மனைவி வீட்டுக்குள்ள இருந்தா வந்தவங்க கலீஃபா எங்கன்னு கேட்டாங்க. மனைவிட்டு சொன்னாங்க, மனைவி பகல் காலங்கள்ல அவர் வீட்டுல தூங்குறல்ல, பாலைவனங்கள்ல மரத்து கீழால தூங்கி கொண்டிருப்பார், அங்க போய் சந்திங்க அவரை. அங்க போய் சந்திங்க. 2 பேரும் தேடி போனாங்க. கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை போனாங்க. சுப்ஹானல்லாஹ். தலையணையும் இல்ல, கையை தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கையை தலையணையாக வைத்து தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கலீஃபா போனாங்க, எழுப்பாட்டினாங்க, கலீஃபாவே ஆட்சி அதிகாரம் இருக்கு உங்களிடத்துல, நீங்க ஜனாதிபதியாக இருக்கிறீங்க. எங்கட நாட்டுல எங்கட ஜனாதிபதிய பாதுகாக்க குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படையும் இருக்கு. ஏதாவது படையை உங்களுக்கு தரவா? ஏதாவது படையை தந்து உதவி செய்யவா? சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்ல ஷை. எனக்கு உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான். யாரு பாதுகாப்பான்? யாரு பாதுகாப்பான்? உள்ளத்துல எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பயத்தை எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? நியத்து வைங்க. சொன்னாங்க, மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்ல ஷை.
எனக்கு உள்ளத்தில ரப்புல் ஆலமீனுடைய பயம் இருக்கு. எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அப்ப இரண்டாவது பிடித்தம் வந்தவங்க சொன்னாங்க, ஹலீஃபாவே உங்களோட பாதுகாப்புக்காக உங்களை கூட யாராவது நியமிக்கட்டுமா, உங்களோட உதவிக்கு யாராவது தரவா? சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கு. சொன்னாங்க நீங்க கொண்டு வந்த ஆளே கண் தெரியாத சஹாபி இருக்கிறாரே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க, அவருக்கு நீங்க கொடுத்துட்டு போங்க. கண்ணியமானவர்களை, வந்த 2 பேர் மூணாவது விடயம் சொன்னாங்க, ஒரு விஷ போத்தல், நஞ்சி போத்தல் ஒன்று என்னிடம் இருக்கிறது, உங்களுக்கு யாராவது எதிரி இருந்தா இதை கொடுங்க, அவர் இதை குடிச்ச உடனே ஆள் அவடத்தை சரி, ஆள் அவடத்தை மௌத்தாயிடுவாரு. கண்ணியமானவர்களே, அதை வாங்கி நாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதை வாங்கி அவங்க குடிச்சாங்க. கண்ணியமானவர், அவங்க குடிச்சிட்டாங்க. வந்த 2 பேரும் கேட்டாங்க, கலீஃபா நீங்க குடிச்சிட்டீங்களே. சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு எதிரியாக இந்த உலகத்துல யாரும் கிடையாது, ஷைத்தான் கூட எனக்கு எதிரி கிடையாது என்றார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஒரு பாதையால போனா ஷைத்தான் மறுபாதையால போவான். எனக்கு உலகத்துல எதிரி யாரும் கிடையாது. எனக்கு எதிரி யார் தெரியுமா, என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உள்ளம், அது செத்து போகணும், மௌத்தாகணும், அதுக்காக வேண்டியதான் இந்த நஞ்சை குடிச்சேன் என்றார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. எப்படியான தக்குவா கண்ணியமானவர். தக்குவா இருந்தா கண்ணியம் கிடைக்கும், தக்குவா இருந்தா புகழ் கிடைக்கும், தக்குவா இருந்தா மதிப்பு கிடைக்கும், தக்குவா இருந்தா எல்லாம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக தக்குவாதாரிகளை அல்லாஹ் விரும்புகிறான். முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார் தெரியுமா, உயர்ந்த குணமுடையவர்களாக இருக்கிறாங்க, அஹ்லாக்கோட இருக்கிறாங்க, கல்புல ஒன்றும் இல்ல, முகத்துல ஒன்றும் இல்ல, எல்லோருடையும் நல்ல மனசு, எல்லோருடையும் நல்ல முறையில பழகுற, இது உள்ளத்துல ஒன்று வாயில ஒன்று, வாயில ஒன்று உள்ளத்துல ஒன்று, யாரும் இருந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அப்படி யாரும் இருந்து விடக்கூடாது, யாரும் இருந்து விடக்கூடாது. இது 2, 3, 10 பேர் இருக்கும் போதோ அவரை நல்ல முறையில எல்லாரும் பேசுறது, நல்ல முறையில எல்லாரும் பேசுறது. அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் போயிட்டானா சொல்றது, இவனை போல கெட்டவன் இந்த ஊர்ல யாரும் இல்லை. சொல்ற 2 முகமுடையவன், சொர்க்கம் போகவே முடியாது, சொர்க்கம் போகவே முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பே கிடைக்காது இவர்களுக்கு. நல்ல குணமுடையவர்களாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, புன்னகையோடு இருக்கணும் எப்பொழுது பார்த்தாலும். இதை நான் பொஸ்ஸாக இருக்கிறேன், நான் மாஸ்டராக இருக்கிறேன், நான் படிச்சவனாக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன், சின்ன பிள்ளைகளை மதிக்க மாட்டேன், பாப்பாவை மதிக்க மாட்டேன், வயதானவர்களை மதிக்க மாட்டேன். இது பண்பு அல்ல கண்ணியமானவர்களே, இது அஹ்லாக் இல்லை, இது நற்குணம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் சேர்ந்துதான் போனாங்க. 63 வருடமும் 4 நாட்களும் ஹயாத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர்களுடைய இந்த வாழ்க்கையில எப்படி என்று பாருங்க, 63 வருடமும் 4 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊர்ல உலகத்துல வாழ்ந்தாங்க. அவர்களுடைய அந்த வாழ்க்கையில சலாத்துல முந்திக் கொள்வாங்க. இவர்களை முந்தி யாரும் சலாம் சொன்ன வரலாறு ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. கண்ணியமானவர், ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. யார கண்டாலும் சலாம், யார கண்டாலும் சலாம், யார கண்டாலும் மரியாதை. சின்ன பிள்ளைகளுக்கு மரியாதை செய்யுங்க, பெரியவர்களை கண்ணியப்படுத்திங்க, சின்ன பிள்ளைகள் மீது அன்பு இரக்கம் காட்டுங்க. கண்ணியமானவர்களை, யார கண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க,
ஈமான்ல உயர்ந்த கட்டத்தை அடைஞ்சவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நன்மையில முந்தி 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 அமல் செஞ்சவர். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வந்து சலாம் சொல்வோம் என்று எச்சரிச்சாரு, சலாம் சொல்வோம் என்று முற்பட்டாரு. ஆனாருமே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலை பார்ப்பதை போன்றும் பின்னாலையும் பார்ப்பாங்க. வேகமாக ஓடி வந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. வேகமாக ஓடி வந்து பின்னால வந்தார். கண்ணியமானவர்களை, சலாம் சொல்ல முற்பட்டாரு. டக்கண்டு அவசரமாக திரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களை, எவ்வளவு சுப்ஹானல்லாஹ். கற்பனை செய்ய முடியுமா இந்த விடயங்கள் எல்லாம்? யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க. உள்ளத்துல ஒன்றை வச்சு கொள்ளாதீங்க. கண்ணியமானவர்களை, மன்னிச்சு நடங்க. எல்லாரையும் மன்னிங்க. இல்ல நான் பெரிய இடத்துல இருக்கிறேன், அவர்தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போக மாட்டேன். என்ன கண்ணியமானது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பண்பா. அவசரமாக திரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர், உன்னை விட நன்மையில் அதிகம் தேவை உள்ளவன் நான். சுப்ஹானல்லாஹ். உன்னை விட நன்மையில் அதிகம் தேவை உள்ளவன் நான். வீட்டுக்குள்ள போறீங்க, சலாம் சொல்லி கொண்டு போங்க. கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு போறீங்க, சலாம் சொல்லி கொண்டு போங்க. எவ்வளவு கண்ணியம்! அந்த வீட்டுக்குள்ள எப்படியான நிலைமையில யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். சலாம் சொன்னீங்கண்டா ஒரு அறிமுகம் தான் அவங்களுக்கு. அறிமுகமா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் غير புயூதிகும் ஹத்தா தஸ்தானிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. குர்ஆன் பேசியதே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வீடு அல்லாத அடுத்த வீடுகளுக்கு போனீங்கன்னா 3 தடவை சலாம் சொல்லுங்க. ஒரு தடவை சலாம் சொல்லி பதில் வரலையா, 2வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க. பதில் கிடைக்கலையா, 3வது விடுத்தம் சலாம் சொல்லுங்க. அனுமதி கிடைக்கலையா, வெளியால வாங்க, வீட்டுக்குள்ள போவாதீங்க. எப்படியான மார்க்கம் தீனுல் இஸ்லாம்! கண்ணியமான மார்க்கம். கண்ணியமானவர்களை, 2வது அல்லாஹ் உயர்ந்த குணமுடையவர்களை விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே அதுதான், அகலாக்கை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி. 2வது விடயம் சுருக்கமாக ஓடி வருகிறேன். 3வது விடயம்தான், அடிக்கடி தன்னுடைய பாவங்கள் நிகழும் போது அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க, மன்னிப்பு கேளுங்க, தௌபா செய்யுங்க. யா அல்லாஹ், என்னின் மூலமாக இந்த தவறு நடந்து விட்டது. யா அல்லாஹ், நான் கெட்டதை பாட்டுட்டேன். யா அல்லாஹ், அநியாயம் செஞ்சிட்டேன். யா அல்லாஹ், மற்றவர்களை பத்தி ரீபத் பேசிட்டேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மற்றவர்களுடைய அடாய் பலாய் கழுவுறேன். யா அல்லாஹ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கண்ணியமானவர்களே, பாவம் செய்யும் போது ஒரு 5-10 நிமிடம் எடுத்து என்னுடைய தேவையை, என்னுடைய பாவத்தை ரப்பிடத்துல மன்னிப்பு கேட்கலண்டா நாங்க நஷ்டவாளிகளா இல்லையா? நஷ்டவாளிகளா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். தௌபா கேட்கக்கூடியவர்களை, பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அடிக்கடி மன்னிப்பு கேட்போம். கண்ணியமானவர்களே, 4வது விடயம்தான் வாழ்க்கையில போய் பேசாதீங்க. மனைவி இடத்துல, பிள்ளைகளிடத்துல, குடும்பத்தில, வியாபார இடத்துல, தொழிலாளரிடத்துல, அரசியலிடத்துல, எந்த இடமாக இருந்தாலும் வாழ்க்கையில உண்மையை பேசுங்க. பேச்சுல உண்மை, நடத்தையில உண்மை, கொடுக்கல் வாங்கல் உண்மை, வியாபாரத்துல உண்மை. உண்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான், நேசம் கொள்கிறான், அன்பு கொள்கிறான். அந்த அடியான் சொர்க்கத்துக்குரிய அடியானா மாறிவிடுகிறான். வாழ்க்கையில பொய் பேசாதீங்க. ஜோ கூட பொய் சொல்லக்கூடாது. ஜோ கூட மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி பொய் சொல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, உண்மையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான். சொல்லிக் கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, கஷ்டம், பிரச்சனை, கடன், ஆனா இதெல்லாம் இருக்கும் போது கவலையோட கஷ்டத்தோட வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, யா அல்லாஹ், இந்த கவலையை போக்கிடு. யா அல்லாஹ், யாரிடத்திலையும் கையேந்த இல்ல. ஒரு 1000 ரூபா தாங்க, 2000 ரூபா தாங்க, 5000 ரூபா தாங்க. கண்ணியமானவர்களே, அந்த அடியான் இன்றைக்கு தருவான், நாளைக்கு தருவான், அடுத்த மாதம் போய் கேட்க தருவானா? விரட்டுவான். வழங்கத்தான தாரன், வழங்க கேட்க வாழையா? ஒரு நாள் தந்தையின் பாவத்துக்காக வேண்டி கஷ்டம் என்று வந்தாய்,
பிரச்சனை கடனண்டு வந்தாய் தந்து, நேற்று வந்தாய் தந்தேன், ஒரு மாதமா தந்து கொண்டு வருகிறேன், திருவேரா நான் விரட்டுவேன். ஆனா அல்லாஹ்வுடைய கசானா குறையாது. கண்ணியமானவர், அல்லாஹ் இடத்துல கேட்போம் கடனா. அல்லாஹ் சொல்லுகிறான், கவலையோட கஷ்டத்தோட இருக்கிறீங்க, அல்லாஹ் அந்த கவலையான கஷ்டத்தை உள்ளத்தை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியமானவர், அல்லாஹ் விரும்புகிறான். அதனால அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். கடைசியான ஒரு விடயம், என்ன பிரச்சனை வந்தாலும் படைச்சவன் மீது நம்பிக்கை வைங்க, அவன் என்ன பாதுகாப்பான். யாருடைய நம்பிக்கையும் கொள்ளாதீங்க உள்ளத்துல, யாரிடத்தையும் கேட்டு போவாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உலகத்தில பாப்பாவை கூட நம்பேலாது, மகனை கூட நம்பேலா. நன்மையை தருவானா, அமலை தருவானா, தொழுகையை தருவானா, நோன்பை தருவானா, ஹஜ்ஜ தருவானா. உலகத்துல எல்லாம் எல்லாம் ஒரு 2-3 வருஷம் ஜெயில இருக்காரு, காசிய கொடுத்து லோயர்கிட்ட வையாடு பிரச்சனை. உலகம் உலகத்துல எல்லாம் செய்யலாம், அல்லாஹ்ட ஜெயில் ஜெயில் தான். 10,000 பேர் இல்ல, 10 லட்சம் பேர் இருந்தாலும் 10 லட்சம் ஜெயில். அங்க எத்தனை ஜெயில்? 10 லட்சம் ஜெயில். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல ஒரு ஜெயில் 5-10 பேரை போட்டு அடைக்கிற. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரா தஹ்ர்ல ஆரம்ப பிரட்டி பாருங்க. சூரா தஹ்ர், அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையன் மذ்கூரா. அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிறான், கண்ணியமானவர்களே, தனித்தனி ஜெயில், தனித்தனி மாஞ்ச். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த கவலையா கஷ்டமா பிரச்சனையா ரப்பிடத்துல கையேந்துவோம். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக வாழ்ந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களை மௌத்தாக்கி விடுவாயாக, எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், நோன்பு ஜகாத் ஹஜ் எதுவாக இருந்தாலும் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாயா அல்லாஹ், தக்வாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ், பொறுமையுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ், உண்மையுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யாரை கண்டாலும் புண்களோட சிரிச்ச முகத்தோட நல்ல முறையில எல்லோரோடையும் பழகக்கூடிய மனப்பக்குவத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உள்ளத்துல ஒன்று வாயில ஒன்று பேசாம யா அல்லாஹ் இந்த 2 விடயங்களும் சரியாக இருப்பதற்கு தோதி செய்வாக யா அல்லாஹ். என்னுடைய வாயையும் உள்ளத்தை நல்ல முறையில பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு எங்களுடைய நாவை பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ். பொய்யை விட்டு எங்களுடைய வாயை பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ். ஹராமான கொடுக்கல் வாங்கல ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ். திடீர்வான விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யா அல்லாஹ். நல்ல மௌத்தை எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிப்பதற்கு தௌபீக் செய்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياكم أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.